என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில நம்ம ஃபிஷிங் ஹார்பருக்கு வந்த ஒரு தங்கல் போட்ல நிறைய வஞ்சர மீன்கள் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த மீன்களை வாங்குறதுக்காக ஹார்பருக்கு வியாபாரி வந்திருக்காங்க. அதுக்காக தான் போட்டுக்கு கீழ இருந்த ஐஸ் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வஞ்சர மீன் பேரல மேல தூக்கி இப்ப வியாபாரி வந்து ஒரு மீன்களையும் எடுத்து செக் பண்ணி கூடையில போட்டுட்டு இருக்காங்க. இந்த தங்கல் போட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 4-5 நாட்கள் கடல்ல இருந்து மீன்கள் பிடிச்சு வருவாங்க. இப்போ எடுத்துட்டு இருக்க வஞ்சர மீன்கள் எல்லாமே கடைசி நாள் அவங்க திரும்ப கரைக்கு வரும்போது மாட்டினது. அந்த மீன்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே தெரியுது நமக்கு. இப்போ கடல்ல தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆடி மாசம் காத்து அடிச்சிட்டு இருக்கனால கடல் ரொம்ப ரஃப்பா இருக்குது. இல்லன்னா இன்னும் அதிகமான அளவுல மீன்கள் பிடிச்சு வந்திருப்பாங்க. வியாபாரி பேரல்ல இருந்த வஞ்சர மீன்கள்லாம் மொத்தமா கீழே கொட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா கூடையில எடுத்து வச்சு எடை போட்டு அவங்களுடைய பாக்ஸ்ல அடுக்கிட்டு இருக்காங்க. போட்ல வந்த எல்லாமே 2 கிலோ சைஸ் மீன்கள். அதை எல்லாத்தையும் தனியா எடை போட்டாங்க. இப்போ வச்சு பார்த்துட்டு இருக்கிறது 3 மீன் மட்டும் 3 கிலோ சைஸ்க்கு மேல உள்ள மீன்கள். அதனால தான் இதை தனியா எடை போடுறாங்க. ரெண்டுமே தனித்தனி ரேட்டுக்கு போகும். மீன் பளபளன்னு மின்னுது, கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் வஞ்சர மீன் இப்படி தான் இருக்கும். அது கூடவே சேர்த்து கொஞ்சம் வவ்வா மீன் வந்திருந்தது. அதையும் எடை போட்டு கம்பெனிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.